எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாடுத்தாவணியில் உள்ள மீன் மார்க்கெட்டு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. அங்கே 11 மணிலேருந்து மீன் வந்து சொல்லியிருக்காங்க. போய் என்னென்ன மீன் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பற்றின வீடியோ போட்டேன். இது என்னன்னா மதுரையில் காலையில் நல்லா வெயில் அடிக்குது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பனி இருக்குது, சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு பனி. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நல்ல மழைன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி பெய்யுது. என்ன மாதிரி கிளைமேட்டில் இருக்கோன்னே ஒன்றும் புரிய மாட்டேது. சில சமயம் நம்மளை யோசிக்கிற அளவுக்கு வச்சிருது. ஆனால் அது மதுரையா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யானைக்கல் பழ மார்க்கெட்டு மதுரையில் வந்து நைட்டில் வந்து ஃபுல்லாக பிஸ்னஸ் நடக்கிற ஒரே ஒரு ஏரியா, இதில் ஒரு முக்கியமான ஏரியா இது. ஒரு 11 மணிக்கு இந்த இடம் பிஸியாக இருக்கும். காலையில் ஒரு 4 மணி வரை பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். மாட்டுத்தாவணி வந்தாச்சு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு போகிறதுக்கு பின்னாடி வழி. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸும். ஆனால் பாதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தனியாக ஒரு தீவு மாதிரி தனியாக போகும். இருட்டாக இருக்கும். ஆனால் இருட்டாக இருக்குன்னா அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை. இங்கே நைட்டு ஃபுல்லாக 24 மணி நேரம் ஆள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பிஸியாக இருக்கும். மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட் வந்தாச்சு ஒரு வழியாக. ஆனால் இப்போ தான் எல்லா மீனும் வந்து இறங்கி இருக்குது. நிறையா மீன்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கு. வாவ், கிளிப்பாறையா? அது பேர் என்னது? கிளியா? கிளி, இலை மீன், நகரை, மினி நகரை, ஊளி. இன்னொன்று, இந்த மீன் மார்க்கெட் வந்து எப்பப்போ இருக்குன்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை நைட் இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை, வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இருக்கும், அப்புறம் சனிக்கிழமை அதிகாலையில் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் நேரம் இருக்கும். இதுதான் இதோட டைமிங். எப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க முடியும். ஆனால் நம்ம எந்த மீன், இவங்களை யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம வாங்குகிற மீன் நல்லா இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான், தெளிவாக கேட்டுட்டு தான் நம்ம வாங்கணும். செக் பண்ணி வாங்கலாம். ஆனால் இதுதான் வந்து நம்ம மதுரையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏரியாவில் இந்த கூடையிலலாம் கொண்டு வருவாங்க. அப்புறம் சின்ன சின்ன மீன் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க. இவங்க எல்லாமே டே நைட் அன்றைக்கி நைட்டு பர்ச்சேஸ் பண்ணி நம்மகிட்ட காலையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஆனால் அவங்க வர்றது டைம் பார்த்திங்கன்னா காலையில் வருவாங்க. அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு வருவாங்க. மற்றபடி இங்கேருந்து திண்டுக்கல் அப்புறம் நிறையா ஊருக்கு போகிறலாம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க குட்டியான அந்த மாதிரி வண்டியில் கொண்டு வந்து மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்க மீன்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க இது எப்படி இருக்குது பாருங்கள். மீன் ஃபுல்லாக சூப்பர். நண்டு இதெல்லாம் அந்த கம்மா மீன் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ப்ரைஸ் கம்மியாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இப்போ தான் பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இதை வந்து பிரித்து வருஷம் ஒவ்வொரு பெட்டியாக இருக்கும். இந்த பெட்டியில் இருக்கிற மீன் காலியாக அப்படியே இங்கே வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம வந்து 1 கிலோ 2 கிலோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிடலாம். இங்கே வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸின் பாரபட்சம் பார்க்காம 50 பேர் உள்ளே இருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வரம்பு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த தண்ணியாக இருக்குது. பார்த்து வாங்க கவனமாக. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் கவனமாக கூப்பிட்டு நல்லா இருக்குது. ராட்டு பாருங்கள். அப்படியே மீன் பாருங்கள். தூத்துக்குடி அவங்க எங்கேருந்து ஊரில் கொண்டு வராங்களோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இறக்குறாங்க. ஃபுல்லாக ஐஸ் எவ்வளோ இது வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை அதிகாலையில் வரும். மீன் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளக்க பொதுமக்களுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள ஃபுல்லாக இருப்பாங்க. நிறையா பேர் வந்திருக்காங்க. ஊழி பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கணும். எப்படியும் 2 அடிக்கு மேலே இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மீன் குவிச்சுக்கிறோம். நண்டு, பாறை, எவ்வளோ மீன் போட்டிருக்காங்க. நண்டை பாருங்க.
சின்ன நண்டு. இதுலேயே வந்து கலர் நண்டு, ப்ளூ கலர் நண்டுனா ரேட்டு கூட வரும். இது ஒரு 300 350 ரூபா சொல்லுவாங்க அன்றைக்கி. முரல் பெரிய முரலாக இருக்குது. உயரத்துக்கு பாருங்கள், ஒரு ஆள் உயரத்துக்கு மீன் இருக்குது. ஊளி மீன். இது வந்து வஞ்சர மீன். இது வந்து கிலோ வந்து 900 ரூபா. 15 கிலோ இருக்குது. இந்த மீனோட ஒர்த்து வந்து 14,000 ரூபா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஊளி மீன் வந்து கிலோ வந்து 450 ரூபா. ஒரு மீன் வந்து மினிமம் 4 கிலோ இருக்குது. 4 to 4.5 கிலோ இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மீன் பேர் என்னண்ணே? அந்த மீன் பேர் இந்த கெட்லா கண்டா, முரல், ராட்டு, சிவப்பு ராட்டு கிடக்கு, நகரம் இருக்குது. இளமீன் வந்து 430 ரூபாய். அந்த பாருங்கள், வியாபாரிகள்லாம் வந்து வாங்குறாங்க பாருங்கள். இவங்க ஃபுல்லாக இன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு போய் நாளைக்கு காலையில் நம்ம ஏரியாவில் வந்து கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்க சிட்டிக்குள்ளெல்லாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களே தனியாக போட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க தனியாக ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு மீன் வந்து தனியாக வந்துடும். ஆனால் இந்த மாட்டுத்தாவணியில் வர்றவங்க வந்து மொத்தமாக ஹோல்சேலு, விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் பல்காக வாங்கிட்டு போகிறவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. தேங்காய் பாறை அண்ணே, தேங்காய் பாறை இது எவ்வளோண்ணே? தேங்காய் பாறை 400 ரூபா. அது பெருசு, அந்த ரெண்டு கட் பண்ணிடலாம். தேங்காய் பாறை 400 ரூபா. நெய் மீன், ஊளி. இன்னொரு விஷயம், அந்த மீனெல்லாம் ரேட்டை வந்து இங்கே வந்து பார்த்து அவங்கள பார்த்து அண்ணே ரேட்டு சொல்லுங்கள், அப்படி மீன் என்னான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து சரிப்படாது. ஏன்னா இங்கே மீன் ரேட் வந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடை காலம்லாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஊளி மீன்லாம் வெறும் 100 ரூபா 150 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே இது தடைப்பிடி காலம் இருந்துச்சுன்னா மீனோட ரேட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஊளி அந்த மாதிரி மீனோட ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா 450 ரூபா கிலோ மாறிடும். அதனால் இந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும். மேக்ஸிமம் அதனால தான் அவங்ககிட்ட வந்து நம்ம எதுவும் அண்ணே இந்த ரேட்லாம் சொல்லுங்கள், அந்த மீன் எப்படி வருது என்ன வருது கேட்கலாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருப்பாங்க. பாருங்களேன், அவ்வளோ பேர் அங்கே பிஸியாக பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஃபேமிலி நம்ம எல்லோரும், இன்னொன்று இதில் ஒரு ஆள் மீன் ரேட்டு கேட்டால் பரவாயில்ல, வர்றவங்க எல்லாருமே மீன் ரேட்டு கேட்பாங்க. எவ்வளோ ரேட்டு எவ்வளோ எல்லாத்துக்கும் அவங்க அவசரமாக பதில் சொல்லணும். இந்த மாதிரி பிஸியான டயத்தில் போய் நம்ம போய் அவங்கள்ட்ட போய் மீன் ரேட் என்ன அந்த மாதிரி கேட்குறது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து மாட்டுத்தாவணியில் இந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க்கு நடக்குது, மீன் தேவை, அதை எப்படி சொல்கிறது, மீன் வந்து விற்கிறாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படிங்கிறக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். மற்றபடி நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். எப்போனா செவ்வாய்க்கிழமை அதிகாலையில், நான் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை அதிகாலை, விடிஞ்சால் புதன்கிழமை வந்துடும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்னா சனிக்கிழமை காலைல, அந்த மாதிரி சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அப்படின்னா தான் தெரியும் எப்படி இருக்கேன்னாங்கிறது. இது ஒரு எஸ்எம்ஆர் ஸ்மெல். இங்கே எல்லா மீனும் இருக்கும், பயங்கரமாக வச்சுருப்பாங்க, நிறையா மீன் வச்சுருப்பாங்க. நானும் நிறையா டைம் வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ மீன் வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ மீன் வந்தாலும் ஃபுல்லாக கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாக்ஸாக அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சனிக்கிழமை நைட்லாம் பார்த்தா இந்த கடை பயங்கர பிஸியாக இருக்கும். பல்காக போடுவாங்க. ஒரு பெட்டி ஏறிட்டே இருப்பாங்க. அவ்வளோ வெட்டி இருக்கும், கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கம்மா மீன் வந்து 70 ரூபா கிலோ வந்து பாருங்கள். மொத்தமாக கடைக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு போவாங்க. எடுத்து போகிறாங்க. இந்த மீனுக்கு பேர் பாப்பை மீன். இது வந்து கிலோ வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து 80 ரூபா. இங்கே பாருங்க, இதில் வந்து அண்ணன் வந்து ராஜபாளையத்தில் வச்சுருவா. நானே என்ன சொல்லுவேன், என்னண்ணே நானே வீட்டுக்கு மீன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும், அது சொல்லுங்க பாப்பா. அவன் கடையில் வேலை. நீங்கள் எப்போ எத்தனை வருஷம் வாங்குறீங்க? அப்படியே ரெகுலராக வரீங்களா? வீட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாங்க வந்து. அப்படியா? சரி, நாங்களே மார்க்கெட்டை விகாரமாக தான் பார்த்துருக்கோம், சுற்றி என்னென்ன இருக்கு. அப்படியா? நீங்களும் மார்க்கெட்டு புதுசா இல்லை இவங்க தெரிஞ்சவங்க? ரெகுலராக கடையில் வேலை பார்க்குறோம். அவங்கள எப்படி அப்புறம் ஜாலியாக சிரிச்சு பேசுறீங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, 4 ட்ரிப் உங்களை பார்த்தா அடுத்துன்னா நீங்கள். ஓ, அந்த மாதிரி பழகினதா? சரி, பொதுவாக எல்லாத்தையும் நல்லா பேசுவோம். சரி, வரேனே. இதில் என்னன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வெரைட்டி தான் மீன் நிறையா வந்திருக்கு. ஊளி, முரல், செந்நகரை, நகரை, அப்புறம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்கள், நெய் மீன்.
முரல், நண்டு பாருங்க. எல்லா இடத்துலையும் மீன் குவிஞ்சிருக்கு. இங்கே வந்து இறால் வந்து 400 ரூபா கிலோ. இது நல்லா பெரிய மீன். அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லேடிஸு ஜென்ஸு எல்லாம் அப்படியே கலந்து கலந்து ஃபுல்லாக வந்திருப்பாங்க. நம்ம மதுரைக்கு நைட்டுங்கிறதே ஒரு கணக்கே இல்லைங்கிற மாதிரி இங்கே விடிய விடிய வந்து மீன் வாங்க வருவாங்க. ஃபுல்லாக நைட்டு ஃபேமிலியாக குடும்பமாக வருவாங்க. 12 மணி 1 மணிலாம் கணக்கு கிடையாது, ஃபுல்லாக வாங்க வருவாங்க. ஃபுல்லாக பாருங்களேன். இப்போ இது வந்து நார்மல் டேஸில் இருக்கிறனால இருக்குது. இதே சனிக்கிழமை நைட்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். கேப்பே இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். தலைவன் ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துட்டான் பாருங்க. இது கிலோ எவ்வளோண்ணே இன்னைக்கு? கிலோ எவ்வளவு? கிலோ வந்து 350 ரூபா. இதில் 2 வெரைட்டி அது கூட வரும்லண்ணே? அப்போ பெருசாக இருக்கு 2 ஒன்று தானா? அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஜம்ப் அடிக்கிறான் இவர். இங்கே பாரு, இது வந்து விரால் மீன். ஃபுல்லாக உயிரோடு தான் இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக உயிரோடு இருக்கும். ஆனால் இது குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டா நீச்சல் அடித்து போட வரும். இவர் வந்து நம்ம நண்பர். ஆமாம், இங்கே தான் மீன் வெட்டுறது. இவர்கிட்ட தான் நம்ம எப்போனாலும் மீன் ரெகுலராக வெட்ட கொடுக்குறது. அண்ணே வணக்கம், ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கண்ணே. ஹாய் சொல்லிட்டார். பிஸியாக இருப்பார். கிளியராக கட்டன் இருந்து ரொம்ப கிளியராக வெட்டுவார். அதுக்காண்டியே இவர்கிட்ட தேடி வந்து கொடுப்போம். அதை உள்ளேருந்து என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு 10வது கடையில் இருப்பார். அவ்வளோதான். என்ன செய்ய, பூட்டி அதிகமாகி போச்சுன்னா பாய். சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, சூப்பராக. அதான் இந்த மீனெல்லாம் அப்படியே கட் பண்ணி பொரித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதில் சதை தான். இன்னொரு விஷயம், இதை வாங்கினதுக்கப்புறம் வெட்டுறவங்க கரெக்டாக வெட்டினா தான் இது அழகாக இருக்கும். அப்படின்னா தான் நல்லா சாப்பிட முடியும். லைட்டாக பேக்கில் குழம்புல போட்டு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை கூட எடுத்துக்கலாம். இந்த கண்ணை நீரை குத்தி விட்டுருங்க. இல்லை, கண்ணை எடுத்துருவோம். இந்த மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டு திரும்ப சொல்லணும்னா அந்த ரேட்லாம் கேட்டால் டெய்லி ஒவ்வொரு ரேட்டு மாறும். மீன் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத நம்ம தான் பார்த்து முடிவு பண்ணணும். அவங்கள குறையே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வரது எல்லாமே பெரிய பெரிய பாக்ஸாக பெரிய பாக்ஸாக தான் வரும். அதில் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வேணுங்கிற மீனை நம்ம எடுத்து போட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக அவங்கள்ட்ட விடைபெறுவது மதுரை சூப்பர் சுருளி. நன்றி. உங்க பிறந்த நாள் அதுவுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுருளின்னு பேர் வந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். பொதுமக்களா பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளின்னு அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சுருளி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இதாங்க நடந்த உண்மை.